கான்ஸ்டன்டீனும் கிறிஸ்தவமும் சபை வரலாறு 10ஆம் பாகம் 1. முன்னுரை. சபை வரலாற்றின் 10ஆம் பாகத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சபை வரலாற்றை நம் வசதிக்காக 4 காலகட்டங்களாக பிரித்துக் கொள்ளலாம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 4 காலகட்டங்கள். கடந்த 9 பாகங்களில் கிபி 30 முதல் கிபி 100 வரையிலான அப்போஸ்தல காலத்து சபையையும், கிபி 100 முதல் கிபி 312 வரையிலான, அதாவது கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனாகும் வரையிலான ஆதி சபையையும் பார்த்தோம். இந்த 10ஆம் பாகத்தில் நாம் ஆதி சபையின் காலகட்டத்திலிருந்து கிறிஸ்தவ பேரரசின் காலகட்டத்துக்கு வருகிறோம். 1200 ஆண்டுகள் நீடித்த கிறிஸ்தவ பேரரசி வரலாற்றில் பல முக்கியமான நிகழ்வுகள் இருப்பதால் வசதிக்காக இந்த காலகட்டத்தை 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறேன். கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவன் ஆனதிலிருந்து, அதாவது கிபி 312 முதல் கிபி 1000 வரையிலான காலகட்டத்தை ஆரம்பகால கிறிஸ்தவ பேரரசு என்றும், கிபி 1000 முதல் கிபி 1500 வரை, அதாவது சீர்திருத்த கால வரையிலான காலகட்டத்தை பிந்தைய கால கிறிஸ்தவ பேரரசு என்றும் பிரித்துக் கொள்கிறேன். ஆண்டுகளை குறிப்பிடும்போது ஜனவரி 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 317ஆம் வருடம் என்று உறுதியாக சொல்வது போல் மிக துல்லியமாக குறிப்பிட முடியாது. ஏறக்குறைய கிட்டத்தட்ட என்றுதான் சொல்ல முடியும். எனவே நான் குறிப்பிடும் வருடங்களை கிட்டத்தட்ட, ஏறக்குறைய, சுமார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 10ஆம் பாகத்தில் நாம் ரோம பேரரசர் கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவன் ஆனதிலிருந்து ரோம பேரரசின் வீழ்ச்சி வரை பார்க்க போகிறோம். ஆயினும் நாம் கான்ஸ்டன்டீனையும் கிறிஸ்தவத்தையும் பற்றி, குறிப்பாக கான்ஸ்டன்டீனின் மதமாற்றம் கிறிஸ்தவ விசுவாசத்திலும் சபை வரலாற்றிலும் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பார்ப்போம். கான்ஸ்டன்டீனின் மதமாற்றம் கிறிஸ்தவ வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கத்தை பார்க்க வேண்டுமானால் அதற்கு முன் கிறிஸ்தவத்தின் நிலைமை என்ன என்பதை நாம் கொஞ்சமாவது அறிந்தாக வேண்டும். கிறிஸ்தவமும் சித்திரவதைகளும். வரலாற்று ரீதியாக பேசுவதனால் சபை வரலாறு கிபி 30 பெந்தெக்கோஸ்தே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அன்று தொடங்கியது என்று நாம் சொல்லலாம். அன்றிலிருந்து 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை கிறிஸ்தவம் ரோம பேரரசில் வேகமாக பரவியது. 3ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் மிக மிக வேகமாக பரவியது, வளர்ந்தது. அதே நேரத்தில் சபை மிக மோசமான சித்திரவதையையும் அனுபவித்தது. சித்திரவதையும் இரத்த சாட்சிகளும் என்ற 4ஆம் பாகத்தில் நாம் இதை பற்றி விரிவாக பார்த்தோம். 4ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை ஆதி சபைக்கு நேர்ந்த சித்திரவதையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சில நுணுக்கமான காரியங்களை கவனிக்க வேண்டும். சித்திரவதையின் தன்மைகள். சித்திரவதை ரோம பேரரசின் எல்லையெங்கும் இடைவிடாமல் தொடர்ந்து ஒரே நேரத்தில் நடைபெறவில்லை. ஆதி சபையின் காலம் கிபி 100 முதல் 312 வரையிலான 212 ஆண்டுகள் என்று வைத்துக் கொண்டால், கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசின் எல்லையெங்கும் 212 ஆண்டுகளும் தொடர்ந்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். அப்படி இல்லை. மாறாக ரோம பேரரசின் வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு நேரங்களில், வெவ்வேறு அளவுகளில் சித்திரவதை கடல் அலைகளைப் போல் ஏறி இறங்கியது. சித்திரவதை தொடர்ந்து நடக்கவில்லை, எல்லா இடங்களிலும் நடக்கவில்லை. சில பகுதிகளில் நடந்தது, சில பகுதியில் நடக்கவில்லை. சில பகுதிகளில் அதிகமாகவும் வேறு சில பகுதிகளில் குறைவாகவும் நடந்தது. சில நேரங்களில் ரோம பேரரசு எங்கும் நடந்தது, வேறு சில நேரங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் நடந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பல்வேறு அளவுகளில் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது, இது உள்ளூர் நிர்வாகம் சார்ந்தது. அப்படியானால் சித்திரவதை எப்படி நடந்தது? இது 2வது குறிப்பு. பொதுவாக கிறிஸ்தவர்களை எப்படி சித்திரவதை செய்வது என்பது பெரும்பாலும் உள்ளூர் நிர்வாகத்தை பொறுத்தது. அதாவது பேரரசின் பிரதிநிதியாக இருந்த உள்ளூர் அதிகாரிகள் தான் சித்திரவதையின் வகையையும் தன்மையையும் தீர்மானித்தார்கள். தண்டனை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இருக்கலாம். அவர்களை சிறையில் அடைக்கலாம், அடிமைகளாக்கலாம், மரண தண்டனை கொடுக்கலாம். எனவே கிறிஸ்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்பது பெரும்பாலும் உள்ளூர் ஆளுநரின் அதிகாரத்தை சார்ந்திருந்தது. ஆனால் டயக்லீஷியன், கலேரியஸ் போன்ற கொடுமையான அரசர்கள் கிறிஸ்தவர்களை கடுமையாக சித்திரவதை செய்தார்கள்.
டயக்லீஷியனின் சில அரசாணைகள் சபையை எவ்வளவு மோசமாக பாதித்தன என்று யூசிபிஎஸ் சபை வரலாறு என்ற தன் புத்தகத்தில் விவரித்துள்ளார். டயக்லீஷியன் சித்திரவதையின் சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயருக்கு சொந்தமானவர். டயக்லீஷியன் தன் ஆட்சி காலத்தில் 4 முக்கியமான கட்டளைகளை பிறப்பித்தான். முதலாவது கட்டளை, கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவ மத நூல்கள் கொளுத்தப்பட வேண்டும், அரசு பணிகளில் கிறிஸ்தவர்களுக்கு மிக கீழ்நிலை பணிகளை வழங்கப்பட வேண்டும், அவர்கள் அடிமை நிலைக்கு தாழ்த்தப்பட வேண்டும். இரண்டாவது கட்டளை, கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த அனைத்து குருக்களும் கொல்லப்பட வேண்டும். மூன்றாவது கட்டளை, கிறிஸ்தவர்களை ஆசை காட்டி மிரட்டியது, பலி செலுத்தும்படியாக கிறிஸ்தவர்கள் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும், வன்முறைகளினால் அவர்களை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த கட்டளை போதித்தது. கிறிஸ்தவர்கள் பிற தெய்வங்களுக்கு பலியிடவும் ஆராதனை செய்யவும் சம்மதித்தால் விடுதலை உண்டு என்றும் சமூக அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று உறுதி தரப்பட்டது. நான்காவது கட்டளை, கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும். இவனுடைய ஆட்சியின் போது அரசின் அதிகாரப்பூர்வமான சித்திரவதை அரசு எங்கும் சுமார் 10 ஆண்டுகள் நீடித்தது. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். கிபி 303ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த சித்திரவதைகளால் கிறிஸ்தவம் அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. சில சீடர்கள் மட்டுமே அங்கும் இங்குமாக சிதறி இருக்கக்கூடிய, அதாவது கிறிஸ்தவம் முக்கியமற்ற ஒரு மதமாக மாறக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டது. அப்போது 2 அதிசயங்கள் நிகழ்ந்தன. 2 அதிசயங்கள். ஒன்று, ரோம பேரரசில் சில நிர்வாக மாற்றங்கள் நிகழ்ந்தன. ரோம பேரரசு கிழக்கு மேற்கு என 2ஆக பிரிக்கப்பட்டது. மேற்கு பகுதியின் தலைநகரம் ரோம், கிழக்கு பகுதியின் தலைநகரம் கான்ஸ்டாண்டினோபிள். இரண்டாவது, கலேரியஸின் சமரச பிரகடனம், எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் வெளியிடப்பட்டது. சித்திரவதை செய்வதில் முன்னணியில் மும்முரமாக இருந்த அரசன் கலேரியஸ். கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட போது அவர்களிடம் இருந்த உறுதியையும் தைரியத்தையும் கண்டு வியந்து தன் இறுதி நாட்களில், தன் மரண படுக்கையில் அவர்கள் சமாதானத்தோடு தங்களுடைய தேவனை வழிபட அனுமதித்தான். கிறிஸ்தவர்களின் சகிப்புத்தன்மையும் தைரியமும் உறுதியும் துணிச்சலும் இதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் சித்திரவதையை அமைதியாக சகித்ததையும் மரணத்தை சந்தித்த விதத்தையும் கண்டு இவன் மலைத்தான், வியந்தான். அவனுடைய கடினமான இருதயத்தை மாற்ற இது ஒரு முக்கியமான காரணம். ஆயினும் தான் முன்பு செய்த தவறை அவன் ஒப்புக்கொண்டது போல் தெரியவில்லை. கிறிஸ்தவர்கள் பேரரசின் அமைதியை குலைக்காமல் கூடிவர கலேரியஸ் அனுமதித்தான். இந்த ஆணையினால் ரோம பேரரசில் கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்பட்ட, அனுமதிக்கப்பட்ட ஒரு மதமாக மாறியது. கிறிஸ்தவம் அரசு மதமாக மாறவில்லை. பிற மதங்களைப் போல் கிறிஸ்தவம் அங்கீகரிக்கப்பட்ட, சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு மதமாக மாறிற்று. சபை வரலாற்றில் இது ஒரு மாபெரும் திருப்புமுனை. கிறிஸ்தவர்கள் பேரரசின் நலனுக்காக தங்கள் தேவனுடன் ஜெபிக்க வேண்டும் என்றும் இந்த ஆணை கோரியது. கலேரியஸின் சமரச பிரகடனம் கிபி 311 ஏப்ரல் 30 அன்று வெளியிடப்பட்டது. இந்த பிரகடனத்தின் சில அம்சங்களை நாம் இப்போது பார்ப்போம். கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய, சித்திரவதை செய்த ஒரு பேரரசன் இப்போது அவர்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது ஒரு பெரிய மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு அற்புதம் அல்லவா? கலேரியஸின் சகிப்புத்தன்மை ஆணை, அரசாணை இப்படி தொடங்குகிறது. எப்போதும் ரோம குடியரசின் வளத்தையும் நலனையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். அதுபோல ரோமின் பழைய பொதுச் சட்டங்களும் மரபுகளும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தற்போதைய புதிய நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைமைகளையும் விட்டுவிட்டு தங்கள் முன்னோர்களுடைய மதத்திற்கு, பழைய வழிபாட்டு முறைமைகளுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்தோம். கிறிஸ்தவர்கள் பழைய வழக்கங்களை மதிக்காமல் அவர்கள் தங்களை ஒரு தனி சமுதாயமாக உருவாக்கி கொண்டது மிக கீழ்த்தரமான செயல். கிழக்கின் பேரரசர் கலேரியஸ் ஆகிய நான் பொதுமக்களின் நலனையும் பேரரசின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பழைய பாரம்பரிய நம்பிக்கைகளை பின்பற்றாத கிறிஸ்தவர்களை வெறுத்து அடக்கி ஒடுக்கினேன். அவர்களை அழிக்க வேண்டியது அவசியம் என்று கருதினேன். கிறிஸ்தவர்களை பழைய மதங்களை பின்பற்றச் சொன்னபோது, ரோம கடவுள்களை வழிபடச் சொன்னபோது பலர் தண்டனைக்கு பயந்து இணங்கினார்கள். அவர்கள் தங்கள் வழிபாட்டு முறைகளை விட்டு விலகி ரோம பாரம்பரிய நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்கள் பல்வேறு சித்திரவதைகளை சந்தித்த போதும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியுடன் இருந்தார்கள். ஆகவே ஆழ்ந்த பரிசீலனைக்கு பின்
அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை பின்பற்ற அனுமதி வழங்குகிறோம். அவர்கள் தங்கள் தேவனை சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வணங்கலாம். அவருடைய பிரார்த்தனைகள் நம் பேரரசிற்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பையும் நலனையும் வழங்கட்டும். அதே சமயம் அவர்கள் பொது அமைதியை பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் அரசின் சட்டங்களையும் ஒழுங்கையும் மதிக்க வேண்டும். இது அந்த பிரகடனத்தின் சில அம்சங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பேரரசர் கலேரியஸிடம், பேரரசர் கலேரியஸ் அவர்களே, இங்கு நான் கொஞ்சம் நின்று உங்களுக்கு ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீர் உம்மையும் ஏமாற்ற வேண்டாம், எங்களையும் ஏமாற்ற முயல வேண்டாம். நீர் கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தும் குற்றச்சாட்டுகள் பொருளற்றவை என்று உமக்கு தெரியவில்லையா? கிறிஸ்தவர்களை இவ்வாறு சித்திரவதை செய்தவர் யார்? கொடுமைப்படுத்தியவர் யார்? ரோம சக்கரவர்த்தியாகிய நீர்தான் கிறிஸ்தவர்களை அப்படி கொடுமைப்படுத்தினீர். உம் பிரகடனத்தில் நீர் அதை ஒப்புக்கொள்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆனால் கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்ததை நீர் நியாயப்படுத்துகிறீர், அங்கீகரிக்கிறீர். அதற்காக நீர் கூறும் காரணம் சிறுபளைத்தனமானது என்று கூறுவேன். கலீரேசின் கூற்றை கவனிங்கள். கிறிஸ்தவர்கள் ரோம கடவுள்களை வழிபட மாட்டார்கள் என்று கூறும் அதே நேரத்தில் அவர்கள் தங்கள் தேவனை ஆராதிக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் ஒப்புக்கொள்கிறார். இப்போது கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவனை வழிபட அனுமதிக்கலாம் என்று அவர் முடிவு செய்கிறார். கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவனை ஆராதிக்கலாம். ஆனால் கலேரியஸ் பிரகடனத்தில் ஒரு நிபந்தனை வைக்கிறார். அது என்ன? கிறிஸ்தவர்கள் ரோம பேரரசுக்காகவும் பேரரசர்களுக்காகவும் அரசின் பொது நலனுக்காகவும் நன்மைக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த பிரகடனத்தின் முக்கியத்துவத்தை கவனித்தீர்களா? அது கிறிஸ்தவம் ரோம பேரரசில் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான நேரம். கிறிஸ்தவம் அழிந்துவிடக்கூடிய அல்லது ஒரு மிகச்சிறிய மதமாக மாறக்கூடிய ஆபத்தில் இருந்த நேரத்தில் கலேரியஸ் தன் மரண படுக்கையில் இந்த சமரச பிரகடனத்தை வெளியிட்டார். இது எல்லாவற்றையும் மாற்றிய முதல் முக்கியமான சம்பவம். முந்தைய காலகட்டங்களில், குறிப்பாக நீரோ, டைக்லீஷியன் போன்ற அரசர்களின் ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அவருடைய வழிபாட்டு மையங்கள் அழிக்கப்பட்டன, வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன, கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே சில நேரங்களில் பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை அந்தரங்கமாக பின்பற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த ஆணை கிறிஸ்தவத்தின் சட்டப்பூர்வ அங்கீகாரத்திற்கு ஒரு முக்கியமான அடித்தளம் அமைத்தது. கான்ஸ்டன்டீனின் மனமாற்றம். குறிப்பிடத்தக்க இரண்டாவது முக்கிய நிகழ்வு கான்ஸ்டன்டீனின் மதமாற்றம். இது கிபி 312 ஆண்டில் நிகழ்ந்தது என்று கணிக்கப்படுகிறது. 312 அக்டோபரில் ரோம பேரரசின் ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியாக யார் அரியணை ஏறுவது என்ற போட்டி நிலவியது. ரோம பேரரசில் ஆட்சி மாற்றம் பெரும்பாலும் சுமூகமாக நடைபெறவில்லை. ஒரு பேரரசர் மறைந்தபின் அடுத்த பேரரசர் யார் என்பதில் கடும் போட்டி நிலவியது. போராட்டம் வெடித்தது, போர் நிகழ்ந்தது. இங்கு ஒரு பேரரசர் இறக்கிறார். அப்போது கான்ஸ்டன்டீன் பிரிட்டனிலும் பிரான்சிலும் இருந்த ரோம படைகளின் தளபதியாக இருந்தார். அந்த படைகள் அவருக்கு முழு ஆதரவு கொடுத்தன. அவர் தன் படைகளோடு வந்து தானே ரோமின் அடுத்த பேரரசர் என்று உரிமை கோரினார். உரிமை கோரியவுடன் எல்லா படைத்தளபதிகளும் ஒப்புக்கொள்வார்கள் என்ன? இன்னொரு படைத்தளபதி மாக்சண்டியஸ் தன் படைகளோடு கான்ஸ்டன்டீனை எதிர்த்தார். இரண்டு படைகளும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து அணிவகுத்து நின்றார்கள். கிபி 312 மில்வியன் பால போருக்கு முன்னர் கான்ஸ்டன்டீன் வானத்தில் ஒளிர்கின்ற ஒரு சிலுவையை கண்டதாகவும் இந்த அடையாளத்தில் வெற்றி என்ற வார்த்தைகளை கேட்டதாகவும் கூறினார். இதை அவர் தெய்வீக அடையாளமாக கருதி கிறிஸ்தவத்திற்கு மாறினார். சிலர் அது அவர் கண்ட ஒரு கனவு என்று கூறுகிறார்கள். வேறு சிலர் இல்லை, இது அவர் பகலில் விழித்திருந்த போது வானில் கண்ட ஒரு தரிசனம் என்கிறார்கள். இது கனவோ அல்லது தரிசனமோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர் வானில் ஒளிர்கின்ற சிலுவையை பார்த்தபோது கூடவே இந்த அடையாளத்தில் வெற்றி என்ற லத்தீன் வார்த்தைகளை பார்த்தார் அல்லது கேட்டார். அவர் தன் வாழ்வின் இந்த காலகட்டத்தில் பல கடவுள்களின் வழிபாட்டை நிராகரித்து ஒரே தேவனை வழிபட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சிலுவை அடையாளத்தை வானில் பார்த்தபோது இதை ஒரு முக்கிய அடையாளமாக கருதினார். அதற்கு பிறகும் இயேசு தனக்கு ஒரு கனவில் தோன்றி சிலுவை அடையாளத்தை மீண்டும் காட்டியதாக கான்ஸ்டன்டீன் கூறினார். இந்த முறை சிலுவையின் மேல் பகுதி வளைந்து கிரேக்க எழுத்துக்களான காய் ரோ ஆகியவைகளின் வடிவத்தில் தோன்றியது.
இவை கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்ற பெயரின் முதல் 2 எழுத்துக்கள் ஆகும். தன் வீரர்களின் கேடயங்களில் இயேசு கிறிஸ்து இந்த அடையாளத்தை வரையச் சொன்னதாக கான்ஸ்டன்டின் நம்பினார். எனவே அவர் இந்த அடையாளத்தை தன் போர் வீரர்களின் கேடகங்களில் வரைந்தார். போரில் கான்ஸ்டன்டினின் படைகள் வெற்றி பெற்றன. கான்ஸ்டன்டின் ரோம பேரரசர் ஆனார். இதனால் அவர் உடனடியாக உலகின் மிக முக்கியமான கிறிஸ்தவராக மாறிவிட்டார். கான்ஸ்டன்டின் ஆட்சிக்கு வந்தவுடன் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கினார். அவர் கிறிஸ்தவத்தை அதிகாரப்பூர்வமான மதமாக, அரசு மதமாக அறிவித்தார். 311 கலேரியஸ் கிறிஸ்தவர்களை சகித்துக் கொள்வதற்கான ஆணையை பிறப்பித்திருந்தார். கான்ஸ்டன்டின் 313 மிலான் ஆணையை வெளியிட்டு மத சுதந்திரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த ஆணையின்படி அவரவர் தத்தம் விருப்பப்படி தத்தம் மதத்தை பின்பற்றுவதற்கான முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. மிலான் சாசனத்தின் சில பத்திகளை நாம் இப்போது பார்ப்போம். இந்த அரசாணை சுமார் மார்ச் 313 ரோம பேரரசர்களான கான்ஸ்டன்டின், லிசினியஸ் ஆகியோரால் வெளியிடப்பட்டது. இதோ அந்த ஆணை. பொதுவாக மனுக்குலத்திற்கு நன்மை பயக்கும் விஷயங்களுக்கு, குறிப்பாக தேவனுக்கு செலுத்தப்படும் கனத்திற்கும் வழிபாட்டிற்கும் நாங்கள் முதன்மையான தலையான முக்கிய கவனம் செலுத்துகிறோம். அது தகுதியானது என்றும் நாங்கள் கருதுகிறோம். எங்கள் மனதில் நிறைந்த இரக்கத்தாலும் தெய்வீக அனுக்கிரகத்தாலும் நாங்கள் மனித குலத்திற்கு தேவையான முக்கியமான சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்று நிச்சயமாக தீர்மானித்துள்ளோம். அதாவது, கிறிஸ்தவர்களும் வேறு எவரும் தங்கள் மத நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தங்கள் விருப்பத்திற்கேற்ப தங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கும் முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்பது சரியே. இந்த மத சுதந்திரத்தை வழங்குவதன் மூலம் பரலோகத்தில் வீற்றிருக்கும் தேவன் நம்மையும் நம் அரசாங்கத்தின் குடையின் கீழ் இருக்கும் அனைவரையும் காப்பாற்றுவார், அனைவருக்கும் நன்மை செய்வார். எங்கள் இந்த முடிவு ஒரே சீரான நிலையான சட்டமாக அமையும். கிறிஸ்தவர்கள் தங்கள் விருப்பப்படி தங்கள் தேவனை ஆராதிப்பதற்கான உரிமைகளையோ அல்லது பிறர் தங்களுக்கு நலமென தோன்றியபடி தங்கள் மத நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான உரிமைகளையோ யாரும் தடுக்கக்கூடாது. அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். இதற்கு முந்தைய அரசாணைகளில் கிறிஸ்தவர்களின் மத சுதந்திரத்தை பற்றி கூறப்பட்டுள்ள எந்த விதிகளையும் ஒரு பொருட்டாய் கருதாமல், இனிமேல் கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புபவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கும் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கும் சுதந்திரமும் உரிமையும் வழங்கப்படுகிறது. எந்த வகையிலும் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் வழங்கும் சுதந்திரம் நிபந்தனையற்றது. கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்படும் அதே உரிமை பிறருக்கும் வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அவரவர் தத்தம் விருப்பப்படி தேவனை வணங்க அனுமதிக்கப்படுவது நம் காலத்தின் இன்றியமையாத நிலைக்கும் அமைதிக்கும் ஏற்றது. எந்த மதத்தின் அல்லது எந்த நபரின் உரிய மரியாதையை நாங்கள் பறிக்க விரும்பவில்லை. கிறிஸ்தவர்கள் தங்கள் வழிபாட்டு மையங்களை அமைக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. முன்பு அவர்களிடமிருந்து அரசால் அல்லது பிறரால் பறிமுதல் செய்யப்பட்ட கல்லூரிகள், இடங்கள் உடனடியாக திருப்பிக் கொடுக்கப்படும். இதை செய்வதன் மூலம் நாங்கள் அனைத்து மதங்களுக்கும் சமமான மரியாதையையும் ஒருமைப்பாட்டையும் அளிக்க விரும்புகிறோம். மிலான் ஆணையின் முடிவில் கான்ஸ்டன்டின், எங்களுடைய கிருபையான இந்த ஆணையின் ஆவியை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை எல்லா இடங்களிலும் வெளியிட வேண்டும் என்று அறிவித்தார். கிபி 313 ஆண்டு வெளியிடப்பட்ட மிலான் ஆணை கிறிஸ்தவர்களின் சித்திரவதையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இது மத சுதந்திரத்தின் தொடக்கமாகவும் மாறியது. கிறிஸ்தவ வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் இது ஒரு மிக முக்கிய நிகழ்வாகும். முதலாவது மைல்கல் கான்ஸ்டன்டினின் மதமாற்றம். இது அவருடைய மதமாற்றமா அல்லது மனமாற்றமா என்று இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் மிலான் ஆணையின் முக்கியமான சில அம்சங்களை கவனித்தீர்களா? அனைத்து மதங்களுக்கும் சமமான சுதந்திரம் அளிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தத்தம் விருப்பம் போல் தத்த மதத்தை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டார்கள். மத சகிப்புத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. இது மற்ற மதங்களை ஒடுக்காமல் அனைத்து மதங்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்கியது. மத அடிப்படையிலான துன்புறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது.
கிறிஸ்தவத்துக்கு மட்டுமின்றி பிற மதங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. பரிசுத்தவான்களே, இது ஒரு மிக முக்கியமான புரட்சிகரமான பிரகடனம் என்று நான் கருதுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி பிற மதங்களை பின்பற்றுவோருக்கும் இந்த மத சுதந்திரமான மத வழிபாட்டு உரிமை வழங்கப்படுகிறது என்று கான்ஸ்டன்டின் கூறினார். முந்தைய காலங்களில் குறிப்பாக பல தலைவர்களின் கருத்துப்படி ஒரு பேரரசின் ஒற்றுமையை பராமரிக்க ஒரு பொதுவான மதம் அவசியமாக கருதப்பட்டது. ஆனால் கான்ஸ்டன்டின் அந்த கருத்தை அவமாக்கி எல்லா மதங்களின் சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். இது என்ன மாற்றம்? இது மிக முக்கியமான ஒரு மாற்றம். மதங்களை ஒடுக்கவோ கட்டுப்படுத்தவோ செய்யாமல் ஒவ்வொருவரும் தத்துவம் மதத்தை பின்பற்ற உரிமை வழங்கப்பட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் கான்ஸ்டன்டினை பற்றி, குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட விசுவாசத்தை பற்றி பேசுவோம். அதற்கு முன் இந்த கட்டத்தில் சபை வரலாற்றை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு காலத்தில் சித்திரவதை தொடர்கிறது. பின்பு ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்வதை நிறுத்துகிறது. அதன்பின் அவர்களை சகித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை வருகிறது. அதற்கு பின் ஒரு சில ஆண்டுகளில் கிறிஸ்தவர்களுக்கு மத சுதந்திரம் வழங்கப்படுகிறது. அதன்பின் அரசின் ஆதரவு பெற்ற மதமாக மாறுகிறது. இது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த மாற்றம் சபை வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றம். 5வது, கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் கான்ஸ்டன்டினின் பங்கு. கான்ஸ்டன்டின் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு சபையை வளர்க்க பேருதவி செய்தார் என்பது மறுக்க முடியாத உண்மை. முந்தைய காலகட்டங்களில் குறிப்பாக நீரோ, டயக்லீஷியன் போன்ற பேரரசர்களின் ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கிறிஸ்தவருடைய வழிபாட்டு மையங்கள் அழிக்கப்பட்டன, வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன, அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை ரகசியமாக பின்பற்றும் நிலைக்கு கூட தள்ளப்பட்டார்கள். மிலான் பிரகடனத்தின் விளைவாக முந்தைய அரசர்களின் காலத்தில் கிறிஸ்தவரிடமிருந்து பறிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களும் சொத்துக்களும் கிறிஸ்தவரிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டன. பழைய வழிபாட்டு தலங்கள் புதுப்பிக்கப்பட்டன, புதிய வழிபாட்டு மையங்கள் கட்டப்பட்டன. இது கான்ஸ்டன்டின் மேற்கொண்ட ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை. ஆயர்களுக்கும் கிறிஸ்தவ பிரசங்கிமார்களுக்கும் அரசாங்க சம்பளம் வழங்கப்பட்டது. கிறிஸ்தவம் அரசியல் அதிகாரத்துடன் இணைந்தது. கிறிஸ்தவ மத பண்டிகைகள், வழிபாட்டு முறைகள் அரசின் ஆதரவை பெற்றன. ஞாயிற்றுக்கிழமை அரசின் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது. மிலான் ஆணை கிறிஸ்தவ மதத்துக்கு சமூக அரசியல் ஆதரவை வழங்கியது. இதன் மூலம் கிறிஸ்தவம் மெல்ல மெல்ல ரோம பேரரசின் முக்கிய மதமாக வளர்ந்தது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை வெளிப்படையாக பின்பற்ற தொடங்கினார்கள். கிறிஸ்தவம் ஒரு ஆற்றல் மிகுந்த மதமாக உருவானது. அரசியல் சாசனத்தில் மாற்றம் ஏற்பட்டது. மிலான் ஆணை மத சுதந்திரத்தை அரசியல் சாசனத்தில் ஒரு முக்கிய பகுதியாக மாற்றியது. இது யாரும், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதது. கிறிஸ்தவம் பரவத் தொடங்கிய காலத்தில் அது எப்படி அடித்தட்டும் மக்களையும் கவர்ந்தெழுத்ததோ அதே அளவுக்கு அது ஆட்சியாளர்களின் விரோதத்தையும் சம்பாதித்தது. ஐரோப்பாவெங்கும் மிஷனரிகள் நற்செய்தியை கொண்டு போன போது ஏராளமான எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் கடுமையான தண்டனைகளையும் சந்தித்தார்கள். ஆயினும் மனம் தளராமல் அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்தார்கள். கிறிஸ்துவை விதைத்தார்கள். கிறிஸ்துவின் நறுமணத்தை வீசினார்கள். கிறிஸ்துவை காண்பித்தார்கள். கான்ஸ்டன்டின் கிறிஸ்தவனானதோடு மட்டுமின்றி தன் பேரரசு எங்கும் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு தன்னாலான எல்லாவற்றையும் செய்தான். இது ரோமில் மட்டுமின்றி மத்திய கிழக்கில் ரோம குடியேற்றங்களில் வசித்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய அனுகூலமாயிற்று. அதுவரை கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஏராளமான தடைகள் இருந்தன. ரோம பேரரசரைத்தான் வழிபட வேண்டும் என்ற உத்தரவுக்கு அவர்களால் கீழ்ப்படியவும் முடியவில்லை, அதை எதிர்க்கவும் வழியில்லை. நரக அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது மன்னரே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை பரப்ப முன்வந்ததால் அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை தீர்ந்து போனது. மிஷனரிகள் பாடுபட்டு செய்து கொண்டிருந்த நற்செய்தி பணி இப்போது மிக சுலபமாகிவிட்டது. ரோம காலனிகளில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களின் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்ததாக கருதப்பட்டது. தாங்கள் அடிமைகள் இல்லை, மாறாக ஒரு கிறிஸ்தவ பேரரசின் குடிமக்கள் என்று பெருமித உணர்வோடு அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். கான்ஸ்டன்டின் கிறிஸ்தவனாக மாறிய சம்பவம் மிக முக்கியமான கட்டம். பொதுமக்கள் கிறிஸ்தவனாவதற்கும் ஒரு நாட்டின் மன்னன் கிறிஸ்தவனாவதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு.
மக்கள் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்துக் கொண்டிருந்த அரசர்களின் வம்சத்தில் வந்த ஒருவன் தன்னை வணங்கச் சொல்வதை நிறுத்திவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க சொல்கிறான் என்றால் கிறிஸ்தவத்தை விட மேலான மதம் இருக்க முடியாது என்று ரோம காலனிகள் வாழ்ந்த மக்கள் நினைக்க தொடங்கினார்கள். இச்சம்பவம் ரோம ஆட்சி எல்லைக்கு வெளியே இருந்த பல இடங்களிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதனால் மிஷனரிகளின் பிரச்சனைகள் குறையத் தொடங்கின. கல்லடிகள், கட்டி வைத்து எரித்தல், சூடு போடுதல் என்று அவர்கள் அதுவரை பட்ட பல கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கின. மிஷனரிகளின் வருகையை சகிக்க முடியாதவர்கள் கூட மௌனமாக முணுமுணுத்துக் கொண்டு ஒதுங்கி போனார்களே தவிர முன்பு போல் தொந்தரவு தருவதை படிப்படியாக குறைத்துக் கொண்டார்கள். கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனானதால் யூதர்களும் அரேபியர்களும் பிற சிறு தெய்வ வழிபாட்டாளர்களும் கிறிஸ்தவர்களானார்கள். ரோம் நகருக்கு வெளியே ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவம் கம்பீரமாக தலைநிமிர்ந்து பரவ ஆரம்பித்தது. மன்னரே கிறிஸ்தவனான பிறகு கிறிஸ்தவம் ரோமின் ஆட்சி மதமானது, அதாவது ஆட்சி புரியும் மதமானது. இனி மன்னரை வழிபட வேண்டாம், கர்த்தரை வழிபடுங்கள், இயேசுவின் பாதையில் செல்லுங்கள் என்று மன்னர் கான்ஸ்டன்டீன் சொல்லிவிட்டார். ரோம ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அன்றைய பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவர்களானவர்களின் வாழ்க்கை தரம் மிக வேகமாக உயரத் தொடங்கியது. அரசு வேலைகள் அவர்களுக்கு மிக எளிதில் கிடைத்தன. அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலவும் தொழில் செய்யவும் மன்னர் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார். கிறிஸ்தவர்களுக்கு அரசாங்க செலவில் நிலங்கள் கிடைத்தன, வீடுகள் வழங்கப்பட்டன. 6. சபையில் கான்ஸ்டன்டீனின் குறுக்கீடு. கிறிஸ்தவர்களை பிரித்திருந்த சில கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கும் கான்ஸ்டன்டீன் உதவ முயன்றார். சில எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். அதற்கு முன் கான்ஸ்டன்டீனை பற்றிய ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கான்ஸ்டன்டீன் தன்னை ஒரு கிறிஸ்தவ பேரரசராகவும் தன் பேரரசு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான அரசு என்றும் அவர் கூறினார். அவர் பேரரசில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பினார். தன் அரசில் கிறிஸ்தவர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளினால் அவர்களிடையே நிலவிய சண்டைகளை தீர்த்து அவர்களை சமாதானத்தோடு வாழ வைப்பது தன் கடமை என்றும் அது நாட்டின் நலனுக்கு நல்லது என்றும் அவர் கருதினார். சபை வரலாற்றின் முதல் 3 நூற்றாண்டுகளில் சபையில் சண்டைக்கு பஞ்சமில்லை. குறிப்பாக 2 முக்கியமான காரியங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு கான்ஸ்டன்டீன் முயன்றார். முதல் காரியம் டொனாட்டிஸ்ட் பிரச்சனை. டொனாட்டிஸ்டுகள் வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு தீவிரமான கிறிஸ்துவ குழுவினர். சித்திரவதைக்கு பயந்து தன் விசுவாசத்தை சமரசம் செய்த ஒருவரால் ஆயராக அங்கீகரிக்கப்பட்டவர்களை இந்த டொனாட்டிஸ்டுகள் ஆயர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கான்ஸ்டன்டீனும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் டொனாட்டிஸ்டுகளின் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மிகவும் சுவாரஸ்யமான வாதம். இதை நாம் இப்போது விவரமாக பார்க்க முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். இது ஒரு ஆயரின் அல்லது மூப்பரின் அல்லது சபையில் மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கும் ஒருவருடைய குணத்தையும் அதிகாரத்தையும் பற்றியது. மூப்பர்களோ ஆயர்களோ சபையில் பொறுப்புள்ள வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாகவும் நற்பண்பு உள்ளவர்களாம் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் டொனாட்டிஸ்ட் பிரச்சனை சில சிக்கல்களை ஏற்படுத்தது. எடுத்துக்காட்டாக, ஒருவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்றும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் பின்னாட்களில் விசுவாசத்தில் வழுக்குகிறார், சறுக்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலைமையில் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? தேவையில்லை என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் டொனாட்டிஸ்ட் அப்படி நினைக்கவில்லை. உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் பின்வாங்கி போனால், விசுவாசத்தை விட்டு வழிவிட்டால் நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று டொனாட்டிஸ்ட் சாதித்தார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் கான்ஸ்டன்டீன் முயன்றார். இன்னொரு பிரச்சனை ஏரியனிசம் என்ற ஏரியவாதம். ஏரியஸ் என்பவர் 250 முதல் 336 வரை எகிப்தின் அலெக்சாந்திரியாவில் சபை மூப்பராக இருந்தார். அப்போது அங்கு அலெக்சாந்தர் என்பவர் சபையின் ஆயராக இருந்தார். ஆரம்பகால கிறிஸ்தவரிடையே எழுந்த மிக முக்கியமான விவாதங்களில் ஒன்று கிறிஸ்துவின் தெய்வீகத்தை பற்றியதாகும். இயேசு மாம்சத்தில் வந்த மெய்யான தேவனா அல்லது தேவனால் படைக்கப்பட்ட ஒருவரா? இயேசு தேவனா இல்லையா என்ற சச்சரவு இருந்து கொண்டே இருந்தது. ஏரியஸ் இயேசுவினுடைய தெய்வீகத்தை மறுத்தார். இயேசு
தேவனால் படைக்கப்பட்ட படைப்பின் முதல் செயல். இயேசுவின் இயல்பு பிதாவாகிய தேவனுடைய இயல்பு போன்றது அல்ல. இயேசு சில தெய்வீக பண்புகளுடன் படைக்கப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட நபர். அவர் நித்தியமானவர் அல்ல. அவர் தன்னிலும் தானும் தெய்வீகம் அல்ல என்று அவர் கூறினார். பின்னாட்களில் ஏரியவாதத்தை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இப்போது சுருக்கமாக பார்ப்போம். இயேசு தேவனுடைய மகன். அவர் வார்த்தை, அவர் லோகோஸ். அவர் காலங்களுக்கு முன்பே தேவனால் படைக்கப்பட்டார். அவரே தேவனால் முதலாவது படைக்கப்பட்டவர். அவர் தேவன் இல்லை, அவர் நித்தியமானவர் இல்லை, அவர் தேவனைப் போல் பரிபூர்ணமானவர் இல்லை. தேவன் முதலாவது இயேசுவை படைத்தார். அதன்பின் அவர் மூலம் பிற அனைத்தையும் படைத்தார். இயேசு பிதாவுக்கு கீழானவர். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் உண்டு என்பதுதான் மிக பிரபலமான ஏரியவாதம் என்ற வேத புரட்டின் சாராம்சம். சுருக்கமாக சொல்வதனால் இயேசு ஓர் இளைய தேவன் என்று ஏரியஸ் கருதினார். ஏரியவாதம் சபைக்கு பெரிய ஆபத்தாக இருந்தது. அலெக்சாந்தர் ஏரியஸை சபையிலிருந்து நீக்கினார். ஆனால் ஏரியஸும் அவருடைய ஆதரவாளர்களும் தங்கள் கொள்கைகளை தொடர்ந்தார்கள். இது ஓர் இயக்கமாக மாறியது. இந்த சிக்கலை தீர்க்க, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர கான்ஸ்டன்டின் 324ஆம் ஆண்டில் நைசீன் ஆலோசனை சங்கத்தை கொட்டினார். ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை கவனிங்கள். சபையின் உபதேச முரண்பாடுகளை சரி செய்ய, கருத்து வேறுபாடுகளை களைய ஒரு ரோம பேரரசன் முன்முயற்சி எடுக்கிறார். இதற்கு முந்தைய காலங்களில் கிறிஸ்தவரை அழிக்க வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே ரோம பேரரசர்கள் அவர் நினைத்து பார்த்தார்கள். ஆனால் இதோ ஒரு ரோம பேரரசன் இப்போது கிறிஸ்தவர்களின் உபதேச பிரச்சனைகளை தீர்க்க ஆர்வமாக இருக்கிறான், முயற்சி செய்கிறான். இது நல்ல விஷயமா அது கெட்ட விஷயமா பின்னர் ஆராய்வோம். அதற்கு முன் கான்ஸ்டன்டின் விசுவாசத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். கான்ஸ்டன்டினை பற்றி இன்று வரை கிறிஸ்தவர்களிடையே நிலவுகிற ஒரு சந்தேகத்தை பற்றி நான் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். இது சந்தேகமா கேள்வியா? கான்ஸ்டன்டின் உண்மையான கிறிஸ்தவனா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கும் எழுந்திருக்கலாம். கான்ஸ்டன்டின் உண்மையாக மனம் திரும்பவில்லை, மறுபடி பிறக்கவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. அவர் தன் அரசியல் ஆதாயத்துக்காகவே அவைகளை செய்தார் என்று சிலர் கூறுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர் ஹூட்டன் கான்ஸ்டன்டின் விசுவாசத்தை பற்றி பின்வருமாறு கூறுகிறார். கான்ஸ்டன்டின் உண்மையாக மனம் திரும்பினாரா என்பது எனக்கு சந்தேகம் உண்டு. அவருடைய முன்னோர்கள் அரசியல் காரணங்களுக்காக கிறிஸ்தவரை துன்புறுத்தினார்கள். கான்ஸ்டன்டினும் அதே அரசியல் காரணங்களுக்காகவே கிறிஸ்தவர்களை ஆதரித்தார். அவர் தன் போரில் வெற்றி பெறுவதற்கு சுமார் 1 வருடத்திற்கு முன்பே கலேரியஸ் வெளியிட்ட சகிப்புத்தன்மையின் பிரகடனத்தை தொடர விரும்பினார் என்று சொல்லலாம். கான்ஸ்டன்டின் உண்மையான கிறிஸ்தவர் இல்லை. அவர் வெறும் அரசியல்வாதி மட்டுமே. கிறிஸ்தவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட போதும் அவளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதையும் கிறிஸ்தவம் ரோம பேரரசில் வளர்ந்து பிரபலமடைவதையும் கவனித்த கான்ஸ்டன்டின் தன் அரசியல் ஆதாயத்துக்காக கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரித்தார் என்பது ஹூட்டனின் வாதம். ஆனால் பல வரலாற்று ஆசிரியர்கள், குறைந்தபட்சம் நான் அறிந்தவரை, கான்ஸ்டன்டின் உண்மையான கிறிஸ்தவர் என்று நம்புகிறார்கள். முதலாவது, தான் ஒரு கிறிஸ்தவன் என்று கான்ஸ்டன்டின் அறிவித்தார். இரண்டாவது, அவர் கிறிஸ்தவர் என்று அவருடைய காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள். கான்ஸ்டன்டின் உண்மையான கிறிஸ்தவர் இல்லை என்று அவருடைய காலத்தில் யாரும் கூறவில்லை என்றே தெரிகிறது. ஆனால் அவர் உண்மையான கிறிஸ்தவர் இல்லை என்பதற்கு ஆதாரமாக சிலர் கான்ஸ்டன்டின் 337ஆம் ஆண்டு தான் இறக்கும் தருவாயில் தான் ஞானஸ்தானம் எடுத்தார், அதற்கு முன் அவர் எடுக்கவில்லை, எனவே அவர் உண்மையான கிறிஸ்தவர் இல்லை என்று சாதிக்கிறார்கள். ஆனால் நான் முந்தைய சபை வரலாற்றில் கூறியபடி அந்த காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் சாகும் தருவாயில் தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஏனென்றால் ஞானஸ்தானம் பெற்றபின் ஒருவன் பெரிய பாவம் ஏதாவது செய்தால் அதற்கு பின் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்ற ஒரு தப்பெண்ணம் அன்று அவர்களுக்குள் நிலவியது. எனவே கடைசி வரை அவர் ஞானஸ்தானம் பெறுவதை தாமதித்தார்கள், தள்ளி போட்டார்கள். எனவே கான்ஸ்டன்டின் உண்மையான கிறிஸ்தவர் என்றே நான் நினைக்கிறேன். அவருடைய விசுவாசத்தின் ஆழத்தை என்னால் மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனாலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசி,
இல்லை என்பதை சந்தேகிக்க வலுவான காரணம் எதுவும் இல்லை. ஹெலனாவின் புனித யாத்திரை. கான்ஸ்டன்டீனை பற்றி பேசும்போது அவருடைய அம்மா ஹெலனாவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இவருக்கும் கிறிஸ்தவ வரலாற்றில் முக்கியமான இடம் உண்டு. அது நேர்மறையானதா அது எதிர்மறையானதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் மிகுந்த பக்தி உள்ளவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கிறிஸ்தவத்தில் கான்ஸ்டன்டீனின் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் வளர்த்ததில் ஹெலனாவுக்கும் முக்கிய பங்கு உண்டு. இவருடைய ஆழமான பக்தி, விசுவாசம் ஆகியவைகளின் காரணமாக ஆரம்ப கால கிறிஸ்தவரிடையே இவர் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார். இன்று வரை கிறிஸ்தவரிடையே நிலவுகின்ற பல பாரம்பரியங்களை உருவாக்கியவரும் ஊக்குவித்தவரும் இவரே. கிபி 250ஆம் ஆண்டில் மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த ஹெலனாவின் வாழ்க்கை அவருடைய மகன் கான்ஸ்டன்டீன் ரோம பேரரசனாக ஆனபோது முற்றிலும் மாறிவிட்டது. கான்ஸ்டன்டீன் தன் அம்மாவுக்கு அகுஸ்தா என்ற பட்டத்தை அளித்து அதிக அதிகாரங்களையும் வளங்களையும் வழங்கினார். கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவராகி ரோம பேரரசில் கிறிஸ்தவம் சட்டப்பூர்வமான மதமாக மாறிய பின் கிபி 326 328 இந்த ஆண்டுகளுக்கு இடையில் ஹெலனா எருசலேமுக்கு புனித பயணம் மேற்கொண்டார். இந்த புனித பயணம் கிறிஸ்தவ சபை வரலாற்றிலும் அரசியலிலும் முக்கியமாக கருதப்படுகிறது. சிலுவை கண்டுபிடிப்பு. எருசலேமில் இவர் என்ன செய்தார்? போய் பார்த்து விட்டு வந்தாரா? இல்லை. இன்று வரை கிறிஸ்தவர்கள் விடாப்பிடியாக வைத்துக் கொண்டிருக்கிற பல பாரம்பரியங்களை உருவாக்கியவர் இவர். இயேசு அறையப்பட்ட உண்மையான சிலுவையை கண்டுபிடித்தவர் இவர்தான் என்பது கிறிஸ்தவ பாரம்பரியம். எருசலேமில் கல்வாரி அருகே, கொல்கத்தா அருகே அகழ்வாராய்ச்சி செய்ய சொன்ன இவர் 3 சிலுவைகளை கண்டுபிடித்ததாகவும் அவைகளில் எது இயேசு அறையப்பட்ட உண்மையான சிலுவை என்பதை கண்டறிய நோயுற்ற ஒருவரை அந்த சிலுவைகளுக்கு அருகில் அழைத்துச் சென்றதாகவும் ஒரு சிலுவையை தொட்டதும் அதிசயமாக குணமடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. எனவே அந்த சிலுவைதான் இயேசு அறையப்பட்ட சிலுவை என்று இவர் கூறினார். இந்த பாரம்பரியம் இன்று வரை தொடர்கிறது. சரி, அவர் கண்டுபிடித்த சிலுவை என்ன செய்தார் தெரியுமா? அதற்கு முன் அவரிடம், நீங்கள் கண்டுபிடித்த சிலுவையில் நசரேனாய் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்ததா? ஒரு சாதாரண மரம் 300 ஆண்டுகள் அழியாமல் இருந்ததா என்ற ஒரு கேள்வி கேட்க விரும்புவேன். வாய்ப்பில்லை. சரி, அவர் கண்டுபிடித்த சிலுவை என்ன செய்தார்கள்? சிலுவையின் ஒரு பகுதியை ஒரு வெள்ளி பேழையில் வைத்து எருசலேமின் ஒரு ஆலயத்தில் வைத்தார்கள். இன்னொன்றையும் கவனிங்கள். அவர் கண்டுபிடித்த சிலுவையில் ஆணிகள் இருந்தன. ஆணிகளை கலட்டாமலே அரிமத்தா ஊரானாய் யோசேப்பு இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கினாரோ என்று யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. சரி, ஆணிகளுக்கு வருவோம். ஒரு ஆணியை அவர் ரோமுக்கு கொண்டு போய் அரசருடைய தலைக்கவசத்தில் வைத்தார். இன்னொரு ஆணியை அரசருடைய குதிரையின் கடிவாளத்தில் வைத்தார். காலப்போக்கில் இந்த மரச்சிலுவையின் சிறு சிறு துண்டுகள் பல்வேறு நகரங்களில் இருக்கும் ஆலயங்களின் பீடங்களிலும் சந்நியாச மடங்களிலும் கொண்டு போய் பத்திரமாக வைக்கப்பட்டன. மார்ட்டின் லூத்தர் இந்த மரத்துண்டுகளை பற்றி இயேசு மரித்த சிலுவையின் துண்டுகள் என்று சொல்லி கத்தோலிக்க கோயில்களிலும் மடங்களிலும் வைத்திருக்கிற எல்லா மரத்துண்டுகளையும் ஒன்றாக சேர்த்தால் ஒரு பெரிய கப்பலையே கட்டிவிடலாம் என்று சொன்னார். இதிலிருந்து இவைகளெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகளும் பாரம்பரியங்களுமே தவிர வேறொன்றும் இல்லை என்று தெளிவாக தெரிகிறது. இவைகளுக்கெல்லாம் வித்திட்டவர் கான்ஸ்டன்டீனின் அம்மா ஹெலனா. ஆலயங்கள் கட்டுதல். இது மட்டுமின்றி ஹெலனா எருசலேமிலும் அதை சுற்றியுள்ள பல இடங்களிலும் பல தேவாலயங்களை கட்டினார். எருசலேமில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த இடமாக கருதப்படும் புனித செபுல்கர் தேவாலயம், சர்ச் ஆஃப் த ஹோலி செபுல்கர். பெத்லேஹேமில் இயேசு பிறந்த இடமாக கருதப்படும் த சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி. இயேசு பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போன மலையாக கருதப்படும் ஒலிவ மலையில் இருக்கும் சர்ச் ஆன் த மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் ஆகியவைகளை கட்டியவர் இவரே. எருசலேமில் உள்ள கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஹெலனா தாராளமாக உதவி செய்தார். ஏழைகளுக்கு நிவாரணங்கள் வழங்கினார். ஹெலனா கிழக்கு மரபுவழி சபையாலும் கத்தோலிக்க சபையாலும் ஒரு புனிதராக கருதப்படுகிறார். 9. கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இடையே. கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனான பிறகு ரோம பேரரசில் கிறிஸ்தவரின் சமூக ஆவிக்குரிய சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. இந்த வேகமான மாற்றத்தை கண்ட கிறிஸ்தவர்கள் இதை தேவனின் மகத்தான அதிசயம், அற்புதம் என்று கருதினார்கள். தேவனே ரோமின் 2
அரசரின் இருதயத்தை வியத்தகு முறையில் மாற்றியதாக அவர்கள் நம்பினார்கள். முதலாவது, கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாக மரணத்தை சந்தித்த போது அவர்கள் காண்பித்த தைரியத்தைக் கண்டு கலேரியஸின் இருதயம் மாறியது. இரண்டாவது, கான்ஸ்டன்டின் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். இதனால் மிக குறுகிய காலத்தில் சபை முற்றிலும் புதிய வேறொரு சூழ்நிலை சந்தித்தது. முன்பு அரசால் சித்திரவதை செய்யப்பட்ட சபை, இப்போது அரசின் ஆதரவு பெற்ற சபை. சூழ்நிலை தலைகீழாக மாறிற்று. முன்பு சபை பல நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக அன்றைய சமூகத்தின் எதிர்மறையான நெறிமுறைகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாக இருந்தது. முன்பு சபை அதிகாரத்தின் அடக்குமுறையின் கீழ் இருந்தது. ஆனால் இப்போதோ சபை அதிகாரத்தை அனுபவிக்கும் நிலைக்கு வந்தவுடன் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. கான்ஸ்டன்டினும் அவருக்கு பின் அரியணையில் அமர்ந்த பிற பேரரசர்களும் கொண்டு வந்த மாற்றங்களுக்கு பிறகு அரசு பணிகளிலும் இராணுவத்திலும் கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமையும் சலுகையும் வழங்கப்பட்டன என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இதனால் கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்காதவர்கள் கூட பதவி உயர்வுக்காக அல்லது சமூக அந்தஸ்திற்காக, அங்கீகாரத்திற்காக கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். சபையின் வெளிப்படையான தோற்றமும் வேகமாக மாறியது. சபை திருவிழாக்கள், பிரம்மாண்டமான நிகழ்வுகள், ஆடம்பரமான அலங்காரங்கள், செல்வச் செழிப்பு ஆகியவைகளுக்கு அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தது. அன்று நடந்தவைகளை பல நூற்றாண்டுகளுக்கு பின் இன்று நாம் திரும்பி பார்க்கும்போது ரோம பேரரசின் அதிகாரப்பூர்வ அங்கீகாரமும் ஆதரவும் சபையின் மீது அதிகமான எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படுத்தியது என்பது தெளிவாக தெரிகிறது. சபை இப்படி ஒரு பரிதாபமான நிலைக்கு சென்றுவிடும் என்று அன்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. கிபி 314 அல்லது 315 கான்ஸ்டன்டின் அதிகாரத்திற்கு வந்து தான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிவித்து கிறிஸ்தவத்தை ஆதரித்து அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக அறிவித்த போது அது தேவனுடைய மகத்தான அற்புத செயல் என்றே அனைவரும் பாராட்டினார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த மாற்றங்கள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தின. கான்ஸ்டன்டினும் அவரை தொடர்ந்து வந்த பிற ரோம அரசர்களும் சபையின் உபதேச விவகாரங்களில் தலையிடத் தொடங்கினார்கள். இதனால் சிக்கல்கள் அதிகரித்தன. சபையின் சர்ச்சைக்குரிய உபதேசங்களில் அரசு தன் அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடுகளை அறிவித்தது. இது சில நேரங்களில் நல்லது போல் தோன்றினாலும் பொதுவாக சபைக்கு அதிக தீமையையே ஏற்படுத்தியது. சபை ஒரு வணிக நிறுவனம் போல் மாறியது. ரோமின் அரசர் அந்த வணிக நிறுவனத்தின் முதன்மை நிர்வாகி போல், CEO போல் செயல்பட்டார். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னவென்றால், கான்ஸ்டன்டின் கிறிஸ்தவனான பிறகும் ரோமின் அஞ்ஞான மதத்தின் பிரதான ஆசாரியனுக்குரிய போந்திஃபெக்ஸ் மாக்சிமஸ் என்ற பட்டத்தை விடாமல் வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது என்ன வித்தியாசம் என்றால், அவர் இப்போது தன்னை கிறிஸ்தவ சபையின் தலைவராக கருதினார். கான்ஸ்டன்டின் தன்னை ஒரு ஆயர் அல்லது ஒரு போதகர் அல்லது ஒரு ஆசாரி என்று கருதவில்லை. ஆனால் அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவ நட்பு பேரரசின் பேரரசராக கருதினார். அதை கிறிஸ்தவ பேரரசு என்று அழைக்கலாமா என்பது விவாதத்துக்குரியதானால் அவர் தன்னை கிறிஸ்தவ பேரரசராக அறிவித்தார். பேரரசை கிறிஸ்தவ முறையில் ஆள முடிவெடுத்தார். எடுத்துக்காட்டாக, ஏரியவாத சர்ச்சையில் சபையின் ஒற்றுமையே கான்ஸ்டன்டின் முதன்மையான கரிசனை. ஒரு வகையில் அவருடைய இந்த பாரம் நல்லதே, ஏனென்றால் முழு சபையும் ஏரியஸுக்கு எதிராக ஒற்றுமையாக திரண்டெழுந்தது. இதனால் பிரச்சனைகளும் உருவாகின. அலெக்சாந்தருக்கு பின் அலெக்சாந்திரியாவின் ஆயரான அத்தனேசியஸ் தங்கள் தவறை உணர்ந்து மனந்திரும்பிய ஏரியர்களை மீண்டும் சபையில் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். கான்ஸ்டன்டினோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அத்தனேசியஸை வற்புறுத்தினார். அதாவது கான்ஸ்டன்டின் உள்ளூர் ஆயரின் வேலையை செய்ய முனைந்தார். 10. கான்ஸ்டன்டினின் மரணமும் கிறிஸ்தவத்தில் மாற்றமும். கான்ஸ்டன்டின் இறந்தபோது ரோம பேரரசு அவருடைய பல மகன்களுக்கிடையே பல பகுதிகளாக துண்டாடப்பட்டது. அவருடைய ஒரு மகன் கான்ஸ்டான்டினியஸ் ஏரியவாதம் என்ற வேத புரட்டை ஆதரித்தார். ஏரியவாதத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். கான்ஸ்டன்டின் சபையின் விவகாரங்களில் தலையிட்டது போல அவருடைய மகன் கான்ஸ்டான்டினியஸும் ஏரியவாதத்தை சபைக்குள் திணித்தான். அதை ஏற்க தயங்கிய ஆயர்களை ஏற்குமாறு வற்புறுத்தினான்.
ஏற்க மறுத்த ஆயர்கள் சபையின் அடிப்படை போதனைகளை முன்வைத்து ஏறிய வாதத்தை எதிர்த்தபோது கான்ஸ்டான்டினியஸ், நான் விரும்புவதுதான் போதனை, நான் விரும்புவதுதான் உபதேசம், நான் விரும்புவதுதான் சபையின் அடிப்படை சத்தியம், ஒன்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று கூறினான். கான்ஸ்டான்டினியஸின் ஆட்சி காலத்தில் பேரரசின் அதிகாரம் வேத புரட்டை பரப்புவதற்காக தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஓர் அரசு சபையின் விவகாரங்களில் தலையிடுவது இருமுனை கத்தி போன்றது. இது சபை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சிக்கல். கான்ஸ்டன்டீன் சபையின் விவகாரங்களில் தலையிட்டது ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. ஆனால் அவருடைய மகனின் தலையீடு தலைவலியாக அமைந்தது. ஓர் அரசன் ஆரோக்கியமான கிறிஸ்தவ உபதேசங்களை ஆதரிக்க அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் அவருடைய மகனும் அவருக்கு பின்வந்த வேறு பல அரசர்களும் வேத புரட்டை ஆதரிக்க அதே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், எனக்கு தெரிந்தவரை சபையின் விவகாரங்களிலும் உபதேசங்களிலும் தலையிட அரசருக்கு அதிகாரம் இல்லை என்று அந்த நேரத்தில் சபை தலைவர்கள் ஒருவர் கூட கேள்வி கேட்கவில்லை. இந்த விஷயத்தை அவர்கள் தவறினார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர்கள் கான்ஸ்டன்டீன் நைசியாவில் சரியான முடிவு எடுத்தார், அது நல்ல முடிவு என்று பாராட்டப்பட்டது. ஆனால் அவருடைய மகன் கான்ஸ்டான்டியஸ் ஏறிய வாதத்துக்கு ஆதரவாக தவறான முடிவு எடுத்தார். என்ன செய்வது? அதை ஏற்றுக்கொண்டது போல இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்று கைவிரித்தார்களோ தெரியவில்லை. சபையின் விவகாரங்களிலும் உபதேசங்களிலும் தலையிட அரசருக்கு அதிகாரம் இல்லை என்று பின்னாட்களில் அத்தனேசியஸ் கூறினார். அரசரின் உரிமையை கேள்வி கேட்டார். ஆனால் இந்த கேள்வி காலங்கடந்து கேட்கப்பட்ட கேள்வி. கான்ஸ்டன்டீனுக்கு பிறகு வந்த ரோம அரசர்களை பற்றி பேசும்போது குறிப்பாக அவருடைய மகன்களை பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாங்களும் கிறிஸ்தவர்களே என்று அவர்கள் கூறினாலும் அவர்கள் தங்கள் தகப்பனைப் போல் உண்மையும் உத்தமமான கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. ஏற்கனவே சொன்னது போல் கான்ஸ்டான்டியஸும் அவருடைய சகாக்களும் சபை விவகாரங்களில் தொடர்ந்து தலையிட்டார்கள். 361 முதல் 363 வரை 2 ஆண்டுகள் ஆட்சி செய்த ரோம அரசன் ஜூலியனை குறித்து கொஞ்சம் பேச வேண்டும். இவன் கிறிஸ்தவத்தை எதிர்த்து அஞ்ஞான மதங்களுக்கு மீண்டும் புத்துயிர் அளித்த விசுவாச துரோகி என்று அழைக்கப்படுகிறான். ஜூலியன் கான்ஸ்டன்டீனின் வம்சத்தில் பிறந்தவன். சரியாக சொல்வதானால் ஜூலியன் கான்ஸ்டன்டீனின் அண்ணன் மகன். அரசியல் சதியின் காரணமாக ஜூலியனின் தந்தையும் பல உறவினர்களும் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஜூலியன் ரகசியமாக வளர்க்கப்பட்டான். இவரை வளர்த்தவர்கள் ஏரியவாதிகள். சிறந்த கல்வியை பெற்றான். இவனுக்கு நியோ பிளட்டோனிசம், கிரேக்க கலாச்சாரம் ஆகியவைகளின் மேல் ஆழ்ந்த ஆர்வம் உண்டு. 355 ஜூலியன் அவருடைய மைத்துனரான 2ஆம் கான்ஸ்டான்டியஸ் ராயனாக இருந்தபோது இளவரசர் ஆனார். இன்றைய பிரான்ஸ், அப்போதைய கவுல். அங்கு எதிரிகளுக்கு எதிராக போரிட 2ஆம் கான்ஸ்டான்டியஸ் ஜூலியனை அனுப்பினார். ஜூலியன் வெற்றி பெற்றான். தான் ஒரு திறமையான தளபதியை நிரூபித்தான். 360 ஜூலியனின் படைகள் அவரை ராயனாக அறிவித்தன. இதனால் 2ஆம் கான்ஸ்டான்டியஸுக்கும் ஜூலியனுக்கும் மோதல் உருவானது. ஆனால் மோதலுக்கு முன்பே 2ஆம் கான்ஸ்டான்டியஸ் இறந்ததால் ஜூலியன் மன்னராக அரியணை ஏறினார். ஜூலியன் 361ஆம் ஆண்டு மன்னரானார். அவர் மன்னரான நாள்தான் அவர் கடைசியாக கிறிஸ்தவ கூட்டத்தில் கலந்து கொண்ட நாள். தான் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர் என்று தெரிந்தால் மக்கள் தன்னை மன்னராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். மன்னரான பின் அவர் தன் உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பித்தார். தொடக்கத்தில் ஜூலியன் பல வகை மத கொள்கை போன்ற ஒரு கொள்கையை ஊக்குவித்தார். ஆரம்பத்தில் அவர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படவில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தோடு பிற மதங்களை ஊக்குவித்தார், அனுமதித்தார். யூதர்களுக்கு எருசலேமில் மீண்டும் ஆலயம் கட்டுவதை பற்றி கூட அவர் பேசினார். அது வெறும் பேச்சாக இருந்தது. ஜூலியன் கிறிஸ்தவத்தை நிராகரித்து பாரம்பரியமான அஞ்ஞான மதங்களையும் மூட நம்பிக்கைகளையும் மீண்டும் உயிர்ப்பித்ததால் விசுவாச துரோகி என்று அழைக்கப்படுகிறார். பழைய கிரேக்க மதங்களையும் தத்துவங்களையும் உயிர்ப்பித்தால்
அவை கிறிஸ்துவத்தை அழித்துவிடும் என்றும், கிறிஸ்தவர்களை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் அவர்களே தங்கள் வித்தியாசமான கருத்துக்களை நிமித்தம் ஒருவரை அடித்துக்கொண்டு அழிந்து விடுவார்கள் என்னும் ஜூலியன் நம்பினான், எதிர்பார்த்தான். ஆனால் அவன் நம்பியதும் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அதனால் அவன் கிறிஸ்தவத்திற்கு எதிரான பல நடவடிக்கைகளை மும்முரமாக எடுக்க தொடங்கினான். அஞ்ஞான மதங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். அஞ்ஞானிகளிடமிருந்து பறிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இடங்களை மீண்டும் அஞ்ஞானிகளுக்கு திருப்பிக் கொடுத்தான். அங்கு அஞ்ஞான கோயில்கள் கட்டப்பட்டன. கிறிஸ்தவத்தின் செல்வாக்கை குறைக்கும் விதமாக கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக போதித்த கிரேக்க இலக்கியங்களை கட்டுப்படுத்த தொடங்கினான். ஆனால் அவருடைய கொள்கைகள் பலமான எதிர்ப்புகளை சந்தித்தன. எனவே ஜூலியன் அப்படி ஒன்றும் பெரிய வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவம் அதற்கு முன்பே ஆழமாக வேரூன்றி இருந்தது. ஜூலியன் 363 பாரசீக பேரரசுக்கு எதிராக ஒரு பெரிய போரை தொடங்கினான். ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் அவனுடைய படைகள் மோசமான சூழலில் சிக்கின. திக்ரிஸ் ஆற்றின் அருகே நடந்த போரில் அவன் மரித்தான். ஜூலியனை பற்றி சில சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவங்கள் உள்ளன. ஜூலியன் போர்க்களத்தில் இறந்து கொண்டிருந்த போது தன் காயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்து வானத்தை நோக்கி வீசி எறிந்து, "ஓ கலிலேயனே, நீ வென்று விட்டாய்" என்று அழைத்ததாக கூறப்படுகிறது. கலிலேயன் என்பது இயேசுவை குறிக்கும் சொல். ஆம், இயேசுவே, நீர் வென்று விட்டீர் என்பதுதான் அதன் பொருள். ஜூலியன் 2 வருடங்களை ஆண்டான். அவருடைய மரணத்துக்கு பிறகு அஞ்ஞான மதங்கள் செத்தன. கிறிஸ்தவம் ரோம பேரரசில் மீண்டும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. ஜூலியன் இன்று வரை விவாதிக்கப்படும் ஒரு சர்ச்சையான நபர். சிலர் அவரை பாரம்பரிய கலாச்சாரத்தின் பாதுகாவலர் என்கிறார்கள், மற்றவர்கள் அவரை கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர் என்று கருதுகிறார்கள். ஆனால் கான்ஸ்டன்டின் செய்யாத, சொல்லப்போனால் கான்ஸ்டன்டின் செய்ததற்கு முற்றிலும் எதிர்மாறாக அவருடைய மகன் கான்ஸ்டான்டியஸ் முக்கியமான ஒரு காரியத்தை செய்தார். பேரரசின் எல்லா மக்களும் அவரவர் தத்தம் மதங்களை பின்பற்றவும் தத்தம் தெய்வங்களை வழிபடவும் கான்ஸ்டன்டின் எல்லாருக்கும் மத சுதந்திரம் வழங்கினார். ஆனால் அவருடைய மகன் கான்ஸ்டான்டியஸ் இந்த கொள்கைக்கு எதிர்மாறாக அஞ்ஞான மதங்களை எதிர்த்தார், அடியோடு ஒழிக்க பாடுபட்டார். அஞ்ஞான தெய்வங்களின் கோயில்களை மூட உத்தரவிட்டார். அஞ்ஞான தெய்வங்களுக்கு பலியிடுவதை தடை செய்தார். இந்த உத்தரவுகளை மீறுவோருக்கு மரண தண்டனை விதித்தார். இது ரோம பேரரசின் மத கொள்கையில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்தது. கிறிஸ்தவத்தை அழிக்க முயன்ற ஒரு காலம் இருந்தது. எல்லா மதங்களுக்கும் மத சுதந்திரம் வழங்கப்பட்டு கிறிஸ்தவத்தை சகித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு காலம் இருந்தது. கிறிஸ்தவத்தை தவிர வேறு மதம் இருக்கக்கூடாது என்ற தீவிர ஒடுக்குமுறையின் காலமும் வந்துவிட்டது. ஜூலியனுக்கு பின் வந்த பேரரசர்கள் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவளி தெரிவித்தார்கள். பொதுவாக அஞ்ஞான மதங்களை எதிர்த்தார்கள். சபை விவகாரங்களில் தலையிட்டார்கள். 11. ரோமின் வீழ்ச்சியும் கிறிஸ்தவத்தின் நிலையும். இந்த நேரத்தில், அதாவது 4ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசின் அரசியல் செல்வாக்கு குறையத் தொடங்கியது. ஆனால் கிபி 250 300 இடையில் கிறிஸ்தவம் விசிகோத்கள் எனப்படும் ஜெர்மானிய பழங்குடி மக்களிடையே வேகமாக பரவத் தொடங்கியது. விசிகோத்கள் ஆசியா மைனருள்ள நகரங்கள் மேல் அடிக்கடி தாக்குதல் நடத்தி அங்கிருந்தவர்களை கைதிகளாக பிடித்துச் சென்றார்கள். இந்த கைதிகள் வேறு யாருமல்ல, இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். இப்படி கைதிகளாக கொண்டு போகப்பட்ட கிறிஸ்தவர்கள் விசிகோத்களுக்கும் மற்ற ஜெர்மானிய பழங்குடி மக்களுக்கும் நற்செய்தி தெரிவித்தார்கள். இவர்களில் ஒருவரான உல்ஃபியாஸ் என்பவர் சக கைதிகளை ஒன்று திரட்டி விசிகோத்களிடையே நற்செய்தியை ஒழுங்கு கிரமமாக அறிவித்தார். இந்த பணியை இவர் முன்னின்று நடத்தினார். கிபி 311 பிறந்த உல்ஃபியாஸ் தன் குடும்பத்திலிருந்து கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டார். தம் அம்மாவிடமிருந்து கிறிஸ்தவ விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். கிபி 337 இவர் கான்ஸ்டாண்டினோபிளுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர் குழுவின் உறுப்பினராக இருந்தார். அங்கு இவர் விசிகோத்களின் ஆயராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். மேற்கு ரோம பேரரசின் கடைசி பேரரசரான ரோமுலஸ் அகஸ்டுலஸை கிபி 476 ஜெர்மானிய தலைவரான ஓடசோர் ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றினார். அவர் தன்னை இத்தாலியின் அரசராகவும் அறிவித்தார்.
ஆனால் இதற்கு பல தலைமுறைகளுக்கு முன்பே ரோம் வலுவிழந்து விட்டது என்று சொல்லலாம். ரோம பேரரசு தன் எல்லைகளில் மட்டுமின்றி இத்தாலியிலும் ரோம் நகரத்துக்கு உள்ளேயும் ஊடுருவிந்த காட்டுமிராண்டிகளோடு தொடர்ந்து போராட வேண்டியிருந்தது. ரோம் கிபி 410 விசிகோத்களாலும் கிபி 455 நாசக்காரர்களாலும் தாக்கப்பட்டது. ரோம் நகரம் தாக்கப்பட்ட போது நகரம் அழிக்கப்பட்டது. நகரத்தின் செல்வங்கள் சூறையாடப்பட்டன, கொள்ளையடிக்கப்பட்டன. ஆண்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லது அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். பெண்கள் ஜெர்மானிய தலைவர்களுக்கு மணப்பெண்களாக கொண்டு போகப்பட்டார்கள். காட்டுமிராண்டிகள் இத்தாலி தீபகற்பத்தின் நிலங்களில் குடியேறத் தொடங்கினார்கள், அந்த பகுதிகளை சொந்தமாக்கினார்கள். இந்த சூழ்நிலையில்தான் கிபி 476 ஜெர்மானிய தலைவன் ஓடோசோர் 16 வயதேயான ரோம பேரரசன் ரோமுலஸ் அகஸ்டுலஸை அதிகாரத்திலிருந்து நீக்கினான். இந்த நிகழ்வோடு மேற்கு ரோம பேரரசின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. கிழக்கு ரோம பேரரசு கான்ஸ்டாண்டினோபிளை மையமாக கொண்டு தொடர்ந்து நீடித்தது, அது வேறு விஷயம். ரோம் நகரத்தின் வீழ்ச்சிக்கு பின் அதன் மக்கள் தொகை மிக மோசமாக குறைந்தது. கிபி 492க்கும் 496க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில், அதாவது 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில், முதலாம் போப் ஜெலாசியஸ் மக்கள் தொகை மிக கணிசமாக குறைந்த துஸ்கானி போன்ற மாநிலங்களை பற்றி குறிப்பிடுகிறார். முதல் நூற்றாண்டில் சுமார் 10 லட்சம் மக்கள் வாழ்ந்த ரோம் நகரத்தின் மக்கள் தொகை நூற்றாண்டுகள் செல்ல செல்ல குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்து கிபி 800களில் ரோம் நகரத்தின் மக்கள் தொகை சுமார் 25,000 இறங்கியது. ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் சமுதாயத்தில் வன்முறை அதிகரித்தது, நகரமயம் குறைந்தது, மக்கள் நகரங்களில் வாழ்வதை தவிர்த்தார்கள். கிபி 350ஆம் ஆண்டளவில் ரோம பேரரசு நியர் ஈஸ்ட், வடக்கு ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து, ஸ்பெயின், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, மேற்கு ஜெர்மனியின் பகுதிகள் என மிகவும் பறந்து விரிந்திருந்தது. வடக்கு ஜெர்மானிய இனக்கூட்டங்களின் ஆக்கிரமிப்புகள் பேரரசின் நிலைப்பாட்டை குலைத்தன. இந்த வீழ்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்வாக கிபி 378 ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்த அட்ரியனோப்பிள் போர் அமைந்தது. இப்போர் இப்போது துருக்கியில் உள்ள எடிர்னோ அருகே நடந்தது. அட்ரியனோப்பிள். இந்த போரில் ரோம பேரரசர் வாலன்ஸ் கோத்துக்கள் மீது போர் தொடுத்தார். ரோம படை பரிதாபமான தோல்வியை சந்தித்தது. சுமார் 20,000 முதல் 25,000 பேர் வரை போரில் மாண்டார்கள். இந்த இழப்பால் ரோம பேரரசின் பாதுகாப்பு திறன் கடுமையாக குறைந்தது. இந்த வெற்றிக்கு பின் விசிகோத்துக்கள் பேரரசின் எல்லைக்குள் சுதந்திரமாக வலம் வந்தார்கள். கிபி 410ஆம் ஆண்டில் விசிகோத்துக்கள் அலாரிக் என்பவரின் தலைமையின் ரோம் நகரத்தை ஆக்கிரமித்தார்கள். ரோமர்கள் பின்னர் பல போர்களை வெற்றி பெற்ற போதும் விசிகோத்துக்களை முழுமையாக வீழ்த்தும் மனநிலையை, வலிமையை இழந்துவிட்டார்கள். அட்ரியனோப்பிள் போரை பற்றி மிலானின் ஆயராக இருந்த அம்ப்ரோஸ் வருத்தத்துடன், இது மனித குலத்தின் முடிவாகும், உலகத்தின் முடிவாகும் என்று கூறினார். காலப்போக்கில் பிராங்க்ஸ், ஆங்கில்ஸ், சாக்சன், லோம்பார்ட்ஸ் போன்ற ஜெர்மானிய இனக்கூட்டங்கள் தங்கள் சொந்த அரசுகளை உருவாக்கின. அவர்கள் முடிந்த அளவுக்கு ரோமின் நிர்வாக முறைமைகளையும் கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ரோமின் மைய நிலையான அமைப்புகளோடு ஒப்பிடும்போது ஜெர்மானிய இனக்கூட்டங்கள் உருவாக்கிய அரசியல் அமைப்புகள் வெகுவாக சிதறியிருந்தன. ஜெர்மானிய இனக்கூட்டங்களின் பெயர்களே இன்று பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் மாநிலங்களுக்கும் சூட்டப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக பிரான்ஸ், இது பிராங்க்ஸ் இனத்தின் பெயர். இங்கிலாந்து, இது ஆங்கில்ஸ் இனத்தின் பெயர். டென்மார்க், இது டான்ஸ் இனத்தின் பெயர். லொம்பார்டி, இது லோம்பார்ட்ஸ் இனத்தின் பெயர். பர்கண்டி, இது பர்கண்டியன்ஸ் இனத்தின் பெயர். சாக்சனி, சாக்சன் இனத்தின் பெயர். பிரிஸ்லாந்து, பிரிஸ்யன் இனத்தின் பெயர். சில வழிகாட்டும் நெறிமுறைகள். கான்ஸ்டன்டீனும் கிறிஸ்தவமும் என்ற இந்த 10ஆம் பாகத்தில் நாம் சில வழிகாட்டும் நெறிமுறைகளை கற்கலாம். 1. சபையின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள சமூக அரசியல் சூழலை அறிவது அவசியம். சபையின் பாதையை வடிவமைப்பதில் சித்திரவதைகளுக்கும் அரசாணைகளுக்கும் கலாச்சார மாற்றங்களுக்கும் பங்கு உண்டு. 2. கிறிஸ்தவர்கள் சித்திரவதைகளை நம்பிக்கையோடு எதிர்கொண்டார்கள். சித்திரவதையின் போது கிறிஸ்தவர்கள் காண்பித்த உறுதியான நம்பிக்கை அரசியல் சமூக மாற்றங்களை ஏற்படுத்த உதவியது. கலேரியஸின் எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் என்ற ஆணை இதற்கு சான்று.
இரத்த சாட்சிகளின் தியாகமும் உறுதியும் ஆவிக்குரிய புத்துயிர்ச்சிக்கு விதையாய் திகழ்கிறது. 3. மாற்றங்கள் ஏற்படும் போது தலைமைத்துவத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. கான்ஸ்டன்டீனின் மனமாற்றம் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. தலைவர்கள் அரசியல் பொறுப்புகளை ஆவிக்குரிய நேர்மையோடு சமநிலையுடன் கவனிக்க வேண்டும். கான்ஸ்டன்டீன் டொனாட்டிஸ் பிரச்சினைக்கும் ஏரியவாத பிரச்சினைக்கும் தீர்வு காண முயன்றது நல்ல எடுத்துக்காட்டு. 4. சபையும் அரசியலும் இணைந்தால் அது பாதகமாகவும் மாறலாம், சாதகமாகவும் மாறலாம். அது நேர்மறையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த முடியும். மிலான் பிரகடனம் மத சுதந்திரம் அளித்தது. இது நேர்மறையானது. ஆனால் அரசின் தலையீடு சபையின் போதனைகளை திசை மாற்றியது. இது எதிர்மறையானது. 5. எந்த நிலைமையிலும் ஒரு கிறிஸ்தவன் இயேசுவுக்கு சாட்சி பகர முடியும். நற்செய்திக்கு புதிய சமூகங்களை மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. கைதிகள்தான் விசிகோத்களிடையே நற்செய்தி அறிவித்தார்கள். 6. சபை பல்வேறு நாடுகளில் இருக்கிறது. சபை அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்தோடு ஒன்றித்தால் அது தன் தனித்தன்மை இழந்துவிடும். நலமானவைகளை தேவையானவைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம் விசுவாசத்தின் அடிப்படை தன்மையை சிதைக்கும் மூலக்கூறுகளை ஒதுக்கிவிட வேண்டும். சபைக்குள் ரோம கலாச்சாரம் ஊடுருவியதால் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளின் வெளிப்படையான தன்மை மாறியது. 7. சடங்குகள், ஆடம்பரம், பகட்டு போன்ற புறம்பான அம்சங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது விசுவாசத்தின் மையத்தை மறைக்கக்கூடும், மாற்றக்கூடும். 8. புறம்பான அதிகாரம், செல்வாக்கு சபையின் ஆவிக்குரிய நேர்மையை திசை மாற்றக்கூடும். எடுத்துக்காட்டாக, கான்ஸ்டன்டீன் காலத்தில் கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்காதவர்கள் கூட சமூக அங்கீகாரத்துக்காகவும் அந்தஸ்திற்காகவும் கிறிஸ்தவத்தை பின்பற்றினார்கள், மதமாறினார்கள். 9. சபை பொருளாதார வெற்றிக்காக தன்னை ஒரு வணிக நிறுவனமாக மாற்றியது. இது நமக்கு பெரிய எச்சரிக்கை. 10. பக்தியையும் பக்தி உள்ளவர்களையும் குறித்தும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹெலனாவின் புனித யாத்திரையும் சிலுவையின் கண்டுபிடிக்கும் கிறிஸ்தவத்தின் வரலாற்றை திசை திருப்பியது. 11. போதனைகளை குறித்த கருத்து வேறுபாடுகளை தீர்க்கும் திறமை தெய்வ மக்களுக்கு தேவை. சபையின் ஒருமைப்பாட்டுக்கு தேவைப்படும் பொறுமையும் விவேகமும் தீர்க்கமான நடவடிக்கையும் முக்கியம். ஏரியவாதம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க நைசின் ஆலோசனை சங்கம் கூடியது. அதுபோல இன்று தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆலோசனை சங்க கூட்டம் நடத்த முடியுமா? தெரியாது. 12. வளர்ச்சியும் வீழ்ச்சியும் ஒரு சுற்றாடல். சபையின் சித்திரவதைக்கு பின் சபை சமாதானத்தோடு பயணித்தது. ஆனால் வந்த சமாதானம் தந்தது என்ன? நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தாகம் தணிந்தது. கிறிஸ்துவ மேல் இருந்த அன்பு குறைந்தது. புறம்பான அங்கீகாரம் சபையின் ஆவிக்குரிய உறுதியை சோதிக்கும் ஒரு கருவி. 13. ரோம பேரரசு வீழ்ந்தபோது ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் சபைக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்கின. மாறும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சபை தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது அவசியமாகிறது. இவை சில வழிகாட்டும் நெறிமுறைகள். இவை இன்றும் நமக்கு சவால்களே. முடிவுரை. ரோமின் வீழ்ச்சிக்கு பின் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அதிகாரத்தை பல குட்டி தலைவர்களும் பிரபுக்களும் படைத்தலைவர்களும் பங்கிட்டுக் கொண்டார்கள். இது ஐரோப்பாவிலும் கிறிஸ்தவ உலகிலும் வன்முறையையும் அமைதியற்ற ஒரு நிலைமையையும் உருவாக்கியது. சில நேரங்களில் இன்று மக்கள் புதிய உலக ஒழுங்குமுறையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் ரோமின் வீழ்ச்சிக்கு பிறகு அன்றைய நிலைமை ஒரு புதிய உலக குழப்பம் போல் இருந்தது. இந்த பாகத்தை நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். வரக்கூடிய பாகங்களில் ரோமின் வீழ்ச்சிக்கு பின்பு என்ன நடந்தது என்றும் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ பேரரசின் ஆரம்ப காலத்தில் சபை அந்த இடத்தை எப்படி நிரப்பியது என்று பார்ப்போம். நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இதை பார்த்து கேட்டு பயனடைவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கான்ஸ்டன்டீனும் கிறிஸ்தவமும் என்ற இந்த தலைப்பில் கான்ஸ்டன்டீன் மன்னனின் காலத்தில் கிறிஸ்தவம் 4ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் எப்படி முன்னேறியது என்பதை அறிய இந்த காணொளியை நீங்கள் கண்டதற்காக நன்றி, கேட்டதற்காக நன்றி. இது வரலாற்றில் மாறாத உலகத்தை உலுக்கிய ஒரு காலகட்டம். நன்றி பரிசுத்தவான்களே. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த பாகத்தில் மீண்டும் சந்திப்போம். ஆமென்.